नमस्ते। सबरी गाइड विसारत उत्तराद पेज नंबर 364 पेज नंबर 364 உங்களுக்கு 364 पेज नंबर 364 पंचवटी के आधार पर लक्ष्मण और शूर्पणखा के वाद विवाद का चित्रण कीजिए। இந்த பஞ்சவட்டியை பேஸா வச்சு சூர்பனகை और லக்ஷ்மணன் ரெண்டு பேர்த்தோட கான்வர்சேஷன் எழுதுங்கங்கிறாங்க. முதல் எஸ்ஐலேயே ஒரு 4-5 பேரா எழுதிக்கலாம், அப்படியே தான் இதுலேயும் வரும். पंचवटी नामक इस खंड काव्य में लक्ष्मण और शूर्पणखा की वार्तालाप का वर्णन है. இந்த பஞ்சவட்டி நாமக் இந்த கண்டு காவியம் அப்படின்னா சின்ன ஒரு காவியத்தில் பெரிய ராமாயணம் அப்படிங்கிற அந்த காவியத்திலிருந்து ஒரு சில பகுதி லக்ஷ்மணனும் சூர்பனகையும் பேசிக்கிற மாதிரி ஒரு சின்ன பகுதி தான் கண்டு காவியம். கண்டுன்னா பிரித்து கொடுத்தது. லக்ஷ்மண் ஆர் சூர்பனகாக்கு வார்த்தலாப் அவங்க ரெண்டு பேர்த்துடைய கான்வர்சேஷன் இதில் வர்ணனை பண்ணியிருக்கு. இஸ் காவியக்கே பிரமுக் பாக் ஹே. இந்த காவியத்தில் நிறைய பாகங்கள் இருக்குது, முக்கியமான பாகங்கள். இதுதான் முக்கியமான பாகம். எதுன்னு கேட்டால் லக்ஷ்மணன் और शूर्पणखा ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் பண்ணுறது. वाद विवाद से लक्ष्मण का सच्चरित्र तथा शूर्पणखा का मोहित रूप का वर्णन है. இந்த வாத விவாதில் இந்த கான்வர்சேஷனில் லக்ஷ்மணனுடைய நல்லொழுக்கம், சச்சரித்திர நல்ல கேரக்டரும் சூர்பனகையோட மோகித் ரூப், அவ லக்ஷ்மணன் மேலே எவ்வளவு மோகம், எவ்வளவு காதல் வச்சுருந்தா அப்படிங்கிறது தெரியுது. மோகம் அதுவும் பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. லக்ஷ்மண் சூர்பனகா சன்வாத் கான்வர்சேஷன். ரகசியவதினி பாலா சீக்ரெட்டான குழந்தை அப்படிங்கிற மாதிரி. काव्य के प्रारंभ में शूर्पणखा एक रहस्यवदनी के रूप में आती है. காவியத்தோட தொடக்கத்தில் சூர்பனகை ஒரு சீக்ரெட்டாக அவங்க யார் என்னன்னு தெரியாத மாதிரி வர்றாங்க. நிஜமாலுமே அவங்களுக்கு யார் என்ன இவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரியாது. உஸ்கி சூரத் மன்மோகக் ததா லேக்கின் உஸ்மே போலாப்பன் நகிதா. அவங்களோட சூரத் அப்படின்னா அவங்களோட மூஞ்சி, ஃபேஸ் ஸ்ட்ரெச்சர், அவங்க பார்க்குறதுக்கு மன்மோகக்கு மனதை மோகம் பண்ண வைக்கிறது. வா எவ்வளோ அழகா அப்படின்னு சொல்கிற மாதிரி அழகு கொடுத்துருந்தாங்க. ஆனால் உஸ்மே போலாப்பன் நகிதா, ஆனால் அதில் ஒரு இன்னசென்ட் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. லக்ஷ்மண் சே கஹத்தி ஹே. அவங்க லக்ஷ்மணன் கிட்ட சொல்கிறாங்க, சூர்வீர் ஹோக்கர் ஏக் அப்லா கோ दुखकर आश्चर्य क्यों सूरवीर होकर एक अबला को दुखकर आश्चर्य क्यों होते हो. ஒரு சூரன் வீரனாக இருந்துக்கிட்டு ஒரு அப்லா, ஒரு ஹெல்ப்லெஸ் லேடியை துக்கப்படுத்தி ரொம்ப ஆச்சரியப்படுறவனாட்ட நீ காட்டுற அப்படிங்கிறாங்க. ஏகத்தோ திருஷ்டிகா சுபாவிக் சௌந்தர்ய ஹே. இது படைப்போட அழகு, கடவுள் படைச்சிருக்காங்க என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏக் நாரி ஹோத்தே ஹுயே பி முஜே ஹி பிரதம் போல்னா படா. ஒரு பெண்ணாக இருந்தும் நானே முதல்ல சொல்ல வேண்டியது இருக்கு, நான் உன்னை விரும்புகிறேன் அப்படிங்கிறத. இஸ்ஸே புருஷோं की निर्ममता का भेद नहीं होता. இதில் ஒரு மம்தான்னா பாசம். இதில் அந்த ஆண் மகனுக்கு ஒரு இறக்கமே இல்லை அந்த மாதிரி சொல்கிறாங்க. லக்ஷ்மண் கேத்தேகே. லக்ஷ்மணன் என்ன சொல்கிறாங்க அதுக்குன்னா, இந்த பேராவில் அவங்க சொல்கிறாங்க, நான் ரொம்ப அழகாக இருக்கேன். அவங்க கேரக்டர் சொல்கிறாங்க, அவங்க அழகாக இருக்காங்க, ஆனால் பேச்சில் சாஃப்ட்னஸ் இல்லை. ஆனால் நீ என்னைய பார்த்த உடனே நான் முதல்ல நான் தான் உனக்கு லவ்ங்கிற வார்த்தையை சொல்கிறேன், நீ சொல்லணும் காதலிக்கிறேன்னு, ஆனால் நீ சொல்லலை. நான் ஒரு பெண்ணாக இருந்துட்டும் வெக்கத்தை விட்டுட்டு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு லக்ஷ்மணன் என்னென்னு சொல்கிறான், तुम्हें सहसा यहाँ देखकर मैं सचमुच आश्चर्य में पड़ चुका. நான் உன்னை அச்சானக்கு சடன்லி இங்கே பார்த்துட்டு நான் நிஜமாலுமே இவ்வளோ அடர்ந்த ஜங்கலுக்குள்ளே அன்டைமில் எப்படா இவ்வளோ அழகான பெண்ணு வரும் அப்படிங்கிற மாதிரி நான் நிஜமாலுமே ஆச்சரியமே படிச்சுக்காகும், நான் ஆச்சரியத்தில் இருக்கேன். டல்டி ராத் மே निकल पड़ी अबला तुम कौन हो. डल्टी रातना
மத்தல இப்போ ஈவினிங் சாயங்காலத்துக்கு அப்புறம் வர்ற அந்த இருட்டாக போகிற நேரத்தில் ஒரு அப்லா நாரி உதவியற்ற ஒரு தனியான இந்த ஒரு பெண்ணு தும் கோன் ஹோ அப்படின்னு கேட்குறாரு லக்ஷ்மணன் ஆரம்பிக்கும் போதே. இந்த இருட்டான வேளையில் தனிமையில் வர்ற பாவப்பட்ட பெண்ணே நீ யாரு அப்படின்னு கேட்குறாரு. அபலா कहने वाली तुम तो साहसी तथा चतुर लग रही हो. ஆனால் அபலான்னு தெரியுது, பட் ஆனால் நீ தைரியமாக ஹிம்மத்தாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. तुम मेरे जैसे शांति प्रिय पुरुषों में निर्ममता क्यों ढूंढा करती हो. நீ என்ன மாதிரி அமைதியை விரும்புகிற ஒரு ஆண் மகனிடம் நிர்மம்தா கியூ டூண்டா கர்த்திக, மம்தா இல்லை நிர்மம்தா தான் இருக்குது அப்படின்னு ஏன் நீ குற்றம் வைக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஹே சண்டி, சண்டினா கொடுமைக்காரி அப்படிங்கிற மாதிரி. தும்ஹாரே பிரதி மேரே மம்தா, உன் மேலே எனக்கு மம்தா, மம்தான்னா பாசம்னு அர்த்தம். மம்தா கச்சி ஹே, கச்சினா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, காயாக இருக்குது, சரி மம்தா இல்லைன்னு சொல்ல வராங்க. வாஸ்தவமே முஜ்மே மம்தா நாம கோய் சீஸ் நஹி ஹே, ரியலில் மம்தான்னு என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு. மாதா பிதா பத்னி தன் महल ராஜ்ய ஆதி குச் பி மேரே லியே சேஷ்ட நஹி ஹே, இது அத்தனையுமே எனக்கு சேஷ்டனா பெஸ்ட்டாக இல்லை, எனக்கு தேவையில்லை அப்படிங்க. இல்லை சேஷ்டனா பெஸ்ட்டாக இல்லை அப்படின்னு. மே தும்ஹே तुम्हें मानवी नहीं कह सकता क्योंकि तुम्हें संकोच की भावना नहीं. நான் உன்னைய ஒரு ஹியூமனாக நினைக்கல, ஏன்னு கேட்டால் உன்கிட்ட சங்கோச் வெக்கங்கிறது கொஞ்சம் கூட இல்லை, துளி கூட உன்கிட்ட இல்லை அப்படின்னு. मुझे दानवी भी नहीं कह सकता क्योंकि दानों में लावण्यता नहीं होती. நஹி ஹோத்தி, உன்கிட்ட நீ கொடை வள்ளல் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா வழங்கும்போது உங்ககிட்ட அந்த ஒரு இரக்கமான வழங்குற தன்மையே உங்ககிட்ட இல்லை. அப்படி கொடை கொடுக்கும் பொழுது பணிவாக கொடுப்பாங்க, அந்த பணிவே உன்கிட்ட இல்லை அப்படின்னு. வன தேவி தோ பகுத் போலி 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 ஹோத்தி ஹே, வன ஃபாரஸ்டில் இருக்க கடவுள் ரொம்ப இன்னசென்ட் போலியாக இருக்கும். தும்ஹோ போலாப்பன் நகி ஹே, ஆனால் உங்ககிட்ட அந்த இன்னசென்ஸும் நகி இல்லை அப்படின்ட்டு. ஜப் தும்ஹி பத்தாவ் தோஹி தும் கோன் ஹோ, ஆனால் நீயே சொல்லிட்டு நீ யாரு அப்படின்ட்டு. இவ்வளவும் சொல்லிட்டு கடைசியில் எனக்கு தெரியலம்மா நீ யாரு, நீயே சொல்லிடு அப்படிங்கிறாரு. சூர்பனகா கஹனே லக்தி ஹே, திரும்பவும் அவங்க சொல்கிறாங்க, மீ நிர்தய புருஷ் ஹே, நிர்தய புருஷ் இரக்கமற்றவனே. துமே பூச்சா கி தும் கோன் ஹோ, நீ என்னை கேட்ட நீ யாருன்னு கேட்டுட்ட. தும்னே ஏ நகி பூச்சா கி முஜே கியா சாயே, ஆனால் நீ என்கிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேட்காம நீ யாருன்னு கேட்ட. மகர் ஐசா பூச்தா தோ மேரா மன் சாந்த் ஹோகா, ஆனால் நீ உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருந்தேன்னா என் மனது ஒரு வேளை சாந்தமாக ஆயிருக்கலாம். முஜே மாலும் ஹோ ரஹா கி மே டங்கி ஜாவுங்கி, நான் என்னை நினைக்கிறேன் யாரோ அவமானப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். பரந்து அப் மே தேரே பாஸ் ஆ கயி ஹூ, ஆனால் நான் உன்கிட்ட வந்துட்டேன். ஃபிர் கியூ சஹஜ் ரூப் சே சலி ஜாவும், பட் ஏன் நான் திரும்பி நார்மலாக அப்படியே போகும், கல்யாணம் ஆகாமல் ஏன் எப்படி திரும்பி போகணும். முஜே தும் அப்னா அதித்தி மான் சக்தே ஹோ, ஆனால் நீ என்னை உன்னோட கெஸ்ட்டாக நினச்சிக்கோ. அதித்தி சத்கார் தும்சே மிலேகா கியா, நான் அதித்தியாக இருக்கேன், அதோட வெல்கம் பண்ணக்கூடிய அந்த இது உன்கிட்ட இருக்கா, நீ என்னை வெல்கம் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாங்க. துமாரா மன் பத்தர்கே சம்மான் ஹே, உன்னோட மனது கல் மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. கியா ஏ கபி பிக்லேகா, இந்த கல் எப்பயாச்சும் மெல்ட் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் சூர்பனகை லக்ஷ்மணனை பார்த்து கேட்குற வரிகள். तुम सब कुछ त्याग कर வைராகிய பாவ் சே ஜீ ரஹி ஹோ, நீ எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வைராகியமாக இந்த ஃபாரஸ்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க. तेरे लिए मैं भी अपने ये ரத்தன் பரன் தியாகு கர் யோகினி பன் ஜாவுங்கா, ஆனால் நானும் உன் கூடையே இந்த ரத்தனங்கள் அனைத்தையும் தியாகம் பண்ணிட்டு யோகினி ஒரு முனிவர் பெண்ணாட்ட உன் கூட என்னால் வாழ முடியும் அப்படின்னு சூர்பனகா சொல்கிறாங்க. மே இஸ் வன்னுமே
बहुत सारी बाधाओं को दूर कर सकती हूँ. நான் இந்த ஃபாரஸ்ட்ல இருக்க நிறைய தடைகளை நான் விரட்டி அடிக்க என்னால முடியும் அப்படிங்கிறாங்க. तुम क्यों अब वृद्धि बनकर बैठे हो? நீ வந்து ஏன் இப்போ ஒரு விரதம் மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்க? मतलब கடுமையா ஏன் நீ உட்கார்ந்துட்டு இருக்க? बैठे हो. मुझ में एक सामर्थ्य है कि तुम जो चाहो पा सकते हो. என்கிட்ட என்ன கேப்பபிலிட்டி இருக்குன்னா உனக்கு என்ன வேணுமோ அதை என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு. अगर किसी दुश्मन से बदला लेना हो या उसे उसे जितना हो तो मेरी क्रोध अग्नि उसे जला देगी. मतलब உன்னோட எனிமி யாராச்சும் இருந்தால் அவங்கக்கிட்ட பதிலாக அவங்கள வந்து ரிவிஞ்ச் பதிலாக பழிவாங்கவும் அவங்கள வந்து என்னோட கோப நெருப்பு குரோத அக்னின்னா கோப நெருப்பு வந்து அவங்கள எரிக்கவும் முடியும். உன்னோட எதிரி யாரான்னு சொல்லு, என்னோட கோபத்தால் நான் எரிச்சு காட்டுறேன் அப்படிங்கிறா. मेरे साथ जीकर इस संसार का सुख போகோ. என் கூட வாழ்ந்து இந்த உலகத்தோட ஹாப்பினஸ் அனைத்தையும் நீ எடுத்துக்கோ, என் கூட வந்து வாழு அப்படின்னு கேட்குறாங்க. ஆசிரம் கே धर्म अनुसार इस उर्म में मुझे போகி பன்கர் रहना है. ஆனால் ஆசிரமத்தோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி இந்த வயசில் வந்துட்டு தனிமையில் இருக்கக்கூடாது. லேக்கின் तुम तो योगिनी के सम्मान बेकाम तपस्या कर रहे हो. ஆனால் நீ வந்து ஒரு முனிவர் மாதிரி வெட்டியாக வந்து தபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற தனிமையில். இஸ் தபுக்கா ஃபல் குது மேயும். இந்த தபத்தோட பலன் நானே கிடச்சிட்டேன் உனக்கு, நான் ரொம்ப ப்ரீசியஸ் ஆனது வேல்யூவானதுன்னு சொல்கிறாங்க. மகர் தும் முஜே நகி அப்னாओगे तो துமாரி தபஸ்யா வியர்த் ஹோகி. ஆனால் நீ என்னை அடாப்ட் பண்ணிக்கலேனா உன்னோட தபமே வேஸ்ட் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. லக்ஷ்மண் போலே अगर ये फल तुम ही हो तो मैं तुम्हारे लिए योग्य वर ढूंढूंगा. அப்படியா? ஆனால் இந்த மாதிரி ஃபல் இந்த நீ நிஜமாலுமே எனக்கு கிடைக்கிற ஃபல் அப்படின்னா நான் உனக்கான கரெக்டான ஒரு ஆண்மகனை நான் உனக்காக டூண்டுங்க தேடி கொடுக்குறேன், என்னை விட்டுடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சூர்பனகானே கஹா மேனே தோ ஸ்வயம் ढूंढ लिया. நானே தேடிட்டேன், நீ தேட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. அப் தக் மே உஸ்கா நாம் நஹி ஜான்டி. இப்போ வரைக்கும் நான் தேடின அந்த ஆண்மகனுடைய பேர் எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க சூர்பனகா. பரந்து மேரே சாமனேக. பட் ஆனால் அவர் என் முன்னாடி எதிரில் தான் நிற்கிறாரு அப்படிங்கிறாங்க. லக்ஷ்மணே பூச்சா கோன். லக்ஷ்மணன் கேட்குறாரு யார் அது அப்படின்ட்டு. ரம்னி தும், நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி. ரம்னி தும், நீ தான் அப்படின்னு. போல்கர் தோடி சி லஜ்ஜா கே சாத் மௌன ரஹனே லகி. சொல்லிட்டு கொஞ்சம் வெக்கத்தோட மௌனமாக இருக்கிறாங்க சூர்பனகா. சூர்பனகா की एक बात सुनकर लक्ष्मणन कहने लगे. लक्ष्मणन சொல்கிறாங்க, பாப் சாந்த் ஹோ. பாப் பாவி வாய மூடு, சாந்தமாக இரு, பேசிடாத இன்னும் நிறையா, இது பாவமான செயல், இதுக்கு மேலே பேசாத அப்படின்னு. பாப் சாந்த் ஹோக்கி மே விவாகித்து ஹூ வாலே. பாப் அமைதியாக இரு, பாவம் பண்ணாத, நான் வந்து ஒரு கல்யாணமான ஆண்மகன் அப்படின்னு சொல்கிறாங்க. इस पर शूर्पणखा ने पूछा कि क्या पुरुष नहीं होते दो स्त्री वाले. என்ன மற்ற ஆண்மகன்களே இல்லையா, 2 பெண்களை மணந்தவங்க அப்படிங்கிறாங்க. ரெண்டு திருமணம் செய்த ஆண்களே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உஸ்னே ஆகே கஹா கி புருஷோं के द्वारा ही सब शास्त्र रचे गए हैं. இன்னமும் சூர்பனகா என்ன சொல்கிறாங்கன்னா மேலே எல்லா சாஸ்திர புத்தகங்களும் ஆண்கள் தான் எழுதுனாங்க, ஆண்களால் ரச்சேகைனா உருவாக்கப்பட்டது அப்படின்னு. இன்மே சப் சுவிதாயே புருஷ்கே பக்ஷ்மேகே. அந்த இதில் எழுதப்பட்ட அனைத்தும் ஒரு ஆணுக்கு ஃபேவராக ஆண்கள் சைடாக எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு. புருஷ்னே அப்னே அனுகூல் சப்குச் பனாதியா. ஆண்மகன் அவனுக்கு ஃபேவராக எல்லாத்தையுமே உருவாக்கி கொண்டான். इसलिए मुझसे शादी करना पाप नहीं है.
ஆனால் அதனால என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறது ஒன்றும் பாவம் கிடையாது அப்படிங்கிறாங்க. லக்ஷ்மண் ஆர் சச்சரித்திர, லக்ஷ்மணனும் அவனோட கேரக்டரும் அப்படிங்கிறாங்க. சூர்பனகா கி பாத் கோ காட்டுட்டே ஹுவே லக்ஷ்மண் போல்தே ஹே, சூர்பனகையோட பேசிக்கிட்டே இருக்கும்போது இடையில பூந்து லக்ஷ்மணன் சொல்கிறாரு, தோ தும் கியா சாத்தி ஹோ, இப்போ உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப் நாரியா अब अब नारियां शास्त्र की रचना करे और बहुपति का विधान कायम करे. மத்தலப் நீங்கள் வந்து என்னை கல்யாணம் பண்ணிட்டு இந்த பல திருமணங்கள் அப்படிங்கிறத வந்து ஒரு நிலைநிறுத்து, 2 திருமணம் பண்ணலாங்கிறத. नारी पतिव्रता धर्म का गुणगान करने वाला उसके स्त्रीत्व को सराहने वाले पुरुष ही है. நாரி பெண்களை வந்து கௌரவப்படுத்துறதும் அவங்களோட நல்ல குணங்களை புகழ்றது அது வந்து ஒரு ஆண்மகன் தான் செய்கிறாங்க எப்போவுமே அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்கிறாங்க. மேரே திருஷ்டி மே சாஸ்திரார் விதியா தூசரி சேனிக, என்னோட சட்டப்படி பார்த்தீங்கன்னா சாஸ்திரங்களும் சடங்குகளும் 2வது பட்சத்தில் தான் இருக்குது. சோச் விசார்கர் अपने आपको सदाचारी बनाना ही मनुष्य का कर्तव्य है. சோச் விசார்கர், நல்ல திங்க் பண்ணி தன்னைத்தானே ஒரு நல்ல குடிமகனா, சதாச்சாரினா நல்ல ஒழுக்கம் கொண்ட ஆளாக மாற்றிக்கிறது தான் ஒரு மனிதனுடைய கர்த்தவிய கடமை, ஒரு மனிதனுடைய கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. नारी के सराहनीय भावों का समर्थन करने वाले लक्ष्मण वही गुणों को नरों में भी पाना चाहते हैं. ஒரு பெண்கள் கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் ஆண்கள் கிட்டேயும் இருக்கணும்னு நினைக்கிறவர் தான் லக்ஷ்மணன். பெண்கள் எப்படி ஒரு கல்யாணத்துக்கு மேலே பண்ண மாட்டாங்களோ அந்த காலத்தில், அதே மாதிரி ஆணும் இருக்கணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறாங்க. बहुविवाहिक समस्या पर अपना विचार व्यक्त करते हुए लक्ष्मणन ने शूर्पणखा को एक सलाह दी कि बहु विवाह मतलब அதிக திருமணங்கள் சமஸ்யா, அந்த பிரச்சனையை பர் அப்னா விசார், அந்த பிரச்சனையில் அவரோட எண்ணத்தை என்ன சொல்கிறாருன்னா, व्यक्त करते हुए लक्ष्मणन ने शूर्पणखा को एक सलाह दी. அந்த பிரச்சனையை முன்னாடி வச்சு லக்ஷ்மணன் வந்து சூர்பனகைக்கு ஒரு ஐடியாவை முன்னுக்கு வைக்கிறாரு. उच्च व्यक्ति से अपनी इच्छा प्रकट करे और उसी से शादी कर ले. ஒரு கரெக்டான ஆண் மகன் கிட்ட உன்னோட ஒப்பீனியனை சொல்லு, அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்கும். நீ தப்பான ஆளுக்கிட்ட வந்துட்ட, ஆல்ரெடி அவர் கல்யாணம் ஆனவர், லக்ஷ்மணன் தன்னைத்தானே சொல்லிக்கிறார். शूर्पणखा बोली है मेरा मन तो तुमसे हार गया है, என்னோட மனது உன்கிட்ட தோத்து போயிடுச்சு. तुम ही मेरे सब कुछ हो, நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு. अब मैं किसी और से शादी कैसे कर सकती हूँ, நான் வந்து மற்றொருவரை எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிறாங்க. லக்ஷ்மண் போலே अब तो तुम मुझ पर चोरी का भी இல்ஜாம் லகா ரஹி ஹோ, இப்போ நீ என் மேலே ஒரு திருட்டு குற்றத்தையும் சாட்டுற அப்படிங்கிறார் லக்ஷ்மணன். சூர்பனகானே கஹா ஜூட்டா இல்ஜாம், பொய்யான குற்றச்சாட்டு அப்படிங்கிறாங்க. மேரா மன் தோ மேரே ஹாத்தோं से विवश विफल और विकल होकर निरुपय அவஸ்தியா மே நிக்கல் கயா, என்னோட மனது வந்து ஒரு ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்குது, ஃபெயிலியராக இருக்குது, பேச்சைன்னு ஒரீடாக இருக்குது, அப்புறம் கம் அவஸ்தாமே நிக்கல் படை, ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. हम स्त्रियां तो प्रेम में पड़कर अपने ही कुल और सिल का ख्याल नहीं रखती. मतलब हम स्त्रियां मतलब நாங்கள் பெண்கள் வந்து அன்பு பிரேமில் வயப்பட்டு காதலில் விழுந்து எங்களோட குலத்தை, நாங்கள் பிறந்த இடத்த இதெல்லாம் மரியாதை இல்லாமல் நாங்கள் வந்து உங்ககிட்ட நான் உன்னை விரும்புகிறேன்னு வெக்கம் இல்லாமல் சொல்லிடுறோம், பெண்கள் தான் இப்படி சொல்லிடுறாங்க அப்படிங்க. பிரியத்தம் கே பாரே மே கியா தேக்கிங்கே, பிரியத்தம் காதலனை பற்றி என்ன பார்க்கறது. ராத் பீத் ரஹி ஹே மத்தலப் நைட் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்தோ மீட்டி பாத்தே போலோ, இப்போயாச்சும் கொஞ்சம் ஸ்வீட்டாக பேசு அப்படிங்கிறாங்க.
तुम्हारे यहाँ प्र பிரமாதித்தி பிரேம அதித்தி பன்கர் ஆயே ஹோம். உன்கிட்ட நான் அன்புங்கிற கெஸ்ட்டாக வந்திருக்கேன். கம்சே கம் அப் தோ தும் தில்லு கா துவார் கோலோ. கம்சே கம் குறைஞ்சபட்சம் இப்பயாச்சும் உன்னுடைய இதய கதவை எனக்காக திறந்து விடு அப்படின்னு சொல்கிறாங்க சூர்பனகா. लक्ष्मण कहते हैं कि नारी तुम கிஸ் பிரம்ம மேஹோ. நாரி நீ எந்த பிரம்மையில் இருக்க? நான் உனக்கு இவ்வளவு சொல்லி புரிய வச்சிட்ருக்கேன், நான் ஆல்ரெடி கல்யாணம் ஆனவனே நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி. ஏதோ பிரேம் நகிஹே ஏதோ மோகுஹே. இது வந்து காதல் கிடையாது, ஒரு மோகம், ஒரு அட்ராக்ஷன் என் மேலே உனக்கு இருக்குது அப்படிங்கிறார். ஆத்மா கா விஸ்வாஸ் நகி. இது வந்து ஆத்மாவோட நம்பிக்கை கிடையாது. மண்ணுக்கா வித்ரோகு. மனதை வந்து வித்ரோகம் பண்ணுற மாதிரி. அமிர்த் கி மதுரிமா இஸ்மே நகிஹே. அமிர்தம் மாதிரி இருக்க மதுரிமா ஒன்றுக்கிட்ட இல்லை. ஏதோ விஷஹே. இதில் வந்து பாய்சன், விஷந்தான் தெரியுது எனக்கு உன்கிட்ட, என்னை விட்டுடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லக்ஷ்மண் சூர்பனகா கே பியார் கோ ஏக்தம் டுக்ரா தேத்தே ஹே. லக்ஷ்மணன் சூர்பனகையோட அன்பை வந்து ஒரேடியாக ஒதுக்கிடுறாங்க, நெக்லெக்ட் பண்ணுறாங்க. ராம் பி டுக்ரா தேத்தே ஹே. ராமும் வந்துட்டு ஒதுக்கிடுறாரு. சூர்பனகா அஸ்லி ரூப்புமே ஆத்தி ஹே. சூர்பனகா ஒரிஜினல் அந்த ஒரு பார்க்க முடியாத பயங்கரமான உருவத்துக்கு வர்றாங்க. உஸ்கா கோர ரூப் தேக்கர் சீதா டர் ஜாத்தி ஹே. அவங்களோட அந்த பயங்கரமான உருவத்தை பார்த்துட்டு சீதா பயந்து போயிடுறாங்க. उसके अहंकार को देखकर लक्ष्मणन अपने तलवार से उसके नाक और कान काट देते हैं. அவளுடைய அந்த சூர்பனகையோட அகங்காரை பார்த்துட்டு லக்ஷ்மணன் வந்து கத்தி எடுத்து அவங்களோட காதையும் மூக்கையும் நறுக்கிடுறாரு. ரத் பஹத்தே ஹுவே ஓ சில்லாத்தி ஹுய் ஜங்கல் மே சலி ஜாத்தி ஹே. ரத்தம் வழிய வழிய கத்தி கொண்டே அவங்க ஜங்கலுக்குள்ளே ஓடுறாங்க. ஆரம்ப மே ரகசியவதினி கே ரூப் மே ஆனே வாலி சூர்பனகா. முதல்ல ஒரு சீக்ரெட்டாக வந்த, ரகசியமாக வந்த ஒரு சூர்பனகை அந்தமே அப்பனா கோர ரூப் திக்காக்கர் ஜாத்தி ஹே. கடைசியாக அவங்களோட பயங்கரமான உருவத்தை காட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க அப்படிங்கிறாங்க. ஆல் த பெஸ்ட், நல்லா எழுதுங்க.